பொதுவாகவே ராகினா ராகி தோசை, ராகி கூழ், ராகி அடை இல்லைன்னா ராகி கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது அது எதுவுமே கிடையாது. வாங்க ரெசிபியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ப்ரிஃபரபிளி மண் சட்டி எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக வரும். சட்டி சூடாகையும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயவும் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பல்லு பூண்டை இங்கே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சியும் பூண்டையும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை இங்கே நான் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பொடியாக நறுக்கின கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துருக்கிறேன். இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு வேக விட்டுறலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்து இப்போ இதை நல்லா கொதி விட்டுறலாம். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா காய்கறி வெந்து வரட்டும். இதுக்கிடையில நம்ம ராகி மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளவர் நான் எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி தட்டி இல்லாமல் கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த ராகி மிக்ஸை இதில் கலந்து விட்டுருங்க. இந்த சூப் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ராகி மாவு வேகட்டும். ராகி மாவு அடியில் சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும், அதனால கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது ராகி நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பண்ணதை ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது ராகி சூப். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராகி சாப்பிடாதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.